அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஓமான் நாட்டிலே அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்று ஹிஜ்ரி 1446 ரமதான் மாதம் பிறை 28ஆம் திகதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்று தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள் மிஸ்குல் ஹிதாம், அதாவது நறுமணம் கமழக்கூடிய முடிவு அல்லது கஸ்தூரியான முடிவு என்று இதுக்கு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹி அல் கரீமில் மன்னான் يسر لعباده سبلا لنيل المغفرة والإتق من النيران وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله سيد المستغفرين وأفضل الخلق عبادة لله رب العالمين صلى الله عليه وسلم وعلى آله وصحبه إلى يوم الدين وبعد. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே எல்லா விதமான அருட்கொடைகளுக்கும் கொடைகளை வழங்கக்கூடிய கண்ணியமான அல்லாஹ்வுக்கே எல்லா விதமான புகழும் உரித்தாகட்டும். மன்னிப்பையும் நரக விடுதலையையும் மனிதன் அடைந்து கொள்வதற்கான பாதையை அடியார்களுக்கு அல்லாஹ் இலகுபடுத்தியே வைத்திருக்கிறான். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதியானவனாகவும் அவனை தவிர எந்தவிதமான வணக்க வழிபாடுகளுக்குரிய கடவுள்களும் இல்லை என்றும் நாம் மிக உறுதியாக சான்று பகர்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் தூதர் என்றும் நாம் சான்று பகர்கிறோம். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேடுபவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள். மனித சமுதாயம் படைக்கப்பட்ட இந்த அடியார்களிலேயே மிகச்சிறந்த ஒரு படைப்பாக மனிதராக அவர் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதிலும் அவர்களை பின்பற்றிய நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு சொல்கிறான், ஊசிக்கும் வ நஃப்ஸி பி இக்திஃபாஇ அஸரில் முத்தகீன். இறையச்சமுள்ளவர்களுடைய வெளிப்பாட்டை நமது வாழ்க்கை கொண்டிருக்க வேண்டும். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் தக்வா உள்ளவர்களுடைய நகர்வுகளாக அது இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. சூரா அன்ஃபால் என்கிற அத்தியாயத்திலே 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லாஹுவை அவர்களுக்கு நினைவுபடுத்தப்படுகிற போது அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்கள் மீது ஓதி காண்பிக்கப்படுகிற போது ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களது நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது முழுமையாக தவக்குல் வைத்திருப்பார்கள், அவனையே முழுமையாக சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த சங்கையான இந்த ரமதான் மாதத்தினுடைய பரக்கத்தான இந்த மாதம் நம்மை விட்டும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தினுடைய ஒளிக்கதிர், இந்த மாதத்தினுடைய சிறப்பு நம்மை விட்டும் மறைகின்ற நாட்கள் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. சங்கையான ஒரு விருந்தாளி, கண்ணியமான ஒரு மாதம் நம்மை விட்டும் நகருகின்ற இந்த தருணத்தில் நாம் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டிய, நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த மாதத்தை வழிபாடுகளால் நாம் முன்னோக்கி இருக்கின்றோம். நம்மிலுள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பையும் மன்னிப்பையும் ஆதரவு வைக்கிறார்கள்.
அதற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போடுகிறார்கள், பேராசைப்படுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்கள். இப்படி இந்த மாதம் நம்முடைய கழிந்து வருவது நாம் மகிழ்ச்சிப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே இப்படி சொல்கிறான். சூரா அல் முஃமினூன் 60வது வசனம், 61வது வசனத்தை பாருங்கள். வல்லதீன யுத்தூன மா ஆத்தௌ வகுலூபுஹும் வஜிலஹ் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன் உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். அவர்கள் நல்லடியார்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யுத்தூன மா ஆத்தௌ, அவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடியவற்றை அவர்கள் எப்படி கொடுக்கிறார்கள் என்றால், வகுலூபுஹும் வஜிலஹ், அவர்களது உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்து நடுங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செலவிடுகிறார்கள். அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அவர்கள் தங்களது இறைவனிடத்திலே தான் திரும்ப இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக, பயந்தவர்களாக அவர்கள் தாம் வழங்கக்கூடியவைகளை வழங்குகிறார்கள். உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நல்லவைகளுக்காக போட்டி போடுகிறார்கள், முந்திச் செல்கிறார்கள், விரைந்து செல்கிறார்கள். வஹும் லஹா சாபிகூன், அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் முந்திச் செல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா அல் முஃமினூன் 60, 61 ஆகிய வசனங்களில் சொல்கிறான். நல்லடியார்கள் அவர்கள்தான் நோன்பாளிகள், தொழுகையாளிகள், தர்மத்துக்காக போட்டி போடுகிறவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சுனன் திர்மிதி என்ற கிதாபிலே 3175வது இலக்கத்திலே பதிவாக இருக்கிறது. சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஹாதிஹில் ஆயா, மேலே சொன்ன இந்த வசனம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் கேள்வி கேட்டேன். வல்லதீன யுத்தூன மா ஆத்தௌ வகுலூபுஹும் வஜ்லா, அவர்கள் வழங்கக்கூடியவற்றை அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்கியவர்களாக அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த வசனம் சம்பந்தமாக நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டேன். காலத் ஆயிஷா அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர், அப்படி பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் மது அருந்துகிறவர்களா அல்லது திருடுகிறவர்களா, பாவத்தில் ஈடுபடுகிறவர்களா என்று நான் கேட்டேன். கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா பின்த சித்தீக், உண்மை பேசுகின்ற அபூபக்கர் சித்தீக், சித்தீக்குடைய மகளே, வலாக்கின்னஹுமுல்லதீன யஸூமூன், நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பயந்து கொண்டிருப்பார்கள் என்ற காரணத்துக்காக அவர்கள் பாவிகள் அல்ல, மோசமானவர்கள் அல்ல. அவர்கள் நோன்பு நோட்பார்கள். வயுஸல்லூன், அவர்கள் தொழுவார்கள். வயத்தஸத்தகூன், அவர்கள் தர்மமும் செய்வார்கள். வஹும் யகாஃபூன அல்லா துக்பல மின்ஹு, ஆனால் அவர்கள் தாம் செய்கிற இந்த நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்றும் அவர்கள் பயந்து கொண்டு செய்கிறார்கள். அவர்கள் பயப்படுறதுக்கு காரணம் என்னென்றா, நாம் செய்கிற இந்த நல்லறங்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட்டு விடுமோ, அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்றுதான் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்கிறார்கள். உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்லவைகளுக்காக முந்திச் செல்கிறார்கள், வேகமாக செயல்படுகிறார்கள். வஹும் லஹா சாபிகூன் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அவங்களை பொறுத்தவரையும் வழிபாட்டுக்காக தங்களை அவர்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இந்த ரமதான் மாதத்திலே இறை வழிபாட்டிலே அவர்கள் சோர்ந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்காக போட்டி போடுகிறார்கள். காரணம், லினைலி அலா அத்தரஜாத், இந்த ரமதான் மாதத்தில் ஒரு மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள், அளவு கடந்து செயல்படுகிறார்கள், நன்மைகளை எதிர்பார்க்கிறார்கள், அதற்காகவே போட்டி போடுகிறார்கள். அல்லாஹ் சூரா அஸ்-சஜ்தாவிலே சொல்கிறான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யத்ஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தம்ஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன்,
அவர்களது விலாப்புறங்கள் அவர்களது படுக்கையில் இருந்து ஒதுங்கிவிட்டன. யதுஊன ரப்பஹும், தங்களது ரப்பை அவர்கள் அழைக்கிறார்கள். இரவிலே கண் விழித்து இபாதத்துகளிலே ஈடுபட்டு படுக்கையிலிருந்து எழும்பி இறை வழிபாட்டுக்காக அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி அல்லாவை அழைக்கிறார்கள். ஹவுஃபன், அல்லாவை பயந்தவர்களாகவும், தமஅன், அல்லாவிடத்திலே அவர்கள் மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாகவும், அல்லாவை ஆதரவு வைத்தவர்களாகவும் அவர்கள் அல்லாவை அழைக்கிறார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியவைகளில் இருந்து அவர்கள் செலவழிக்கவும் செய்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான சில செய்திகளை நாங்கள் படித்து வருகிறோம். லா அஜப், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்ன மின் தமாமின் நிஅம அன் யகூன அல் அப்து ஷாக்கிரன் லில்லாஹ் அன் அக்ரமஹு பில் இஹ்சான் ஃபீ ரமதான் இக்பாலன் இலைஹ். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம் அல்லாஹ்வுக்கு அவனுடைய நிஅமத்துகளுக்கு முழுமையாக நன்றி செலுத்துவதனுடைய அர்த்தம் என்னென்றா, ஒரு அடியான் அவனுக்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற பேருபகாரங்களுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக அவன் வாழ வேண்டும். குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே அவன் அளவிலே அவன் முன்னோக்க வேண்டும். அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ஹைறுகளை அடைவதற்காக அவன் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அவனுக்காக தொழ வேண்டும். வணக்க வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்தியும் கொள்ளணும். அல்லாஹ் சூரா அல் பக்ராவிலே 185வது வசனத்திலே இப்படி சொல்கிறான், வலி துக்மிலுல் இத்த வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் நோன்பினுடைய எண்ணிக்கையை முழுமைப்படுத்தவும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் நன்றியுள்ளவர்களுக்காகவும் அல்லாஹ் இந்த மார்க்க கடமைகளை, குறிப்பாக இந்த ரமதான் நோன்பை உங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கின்றான். இந்த சலுகை உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது நீங்கள் முழுமையாக நோன்பை முழுமைப்படுத்தணும். அல்லாஹ் உங்களுக்கு செய்த நேர்வழி, அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அவனை மேன்மைப்படுத்த வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய நன்றிகளை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிற, அதை அடையாளப்படுத்துகிற முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமானதுதான் கஸ்ரத் திக்ர் லில்லாஹி தஆலா. அதிகமாக நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனுடைய மிக முக்கியமான ஒரு வடிவமாகும். அந்த நினைவு கூறுதல் தக்பீரன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அல்லாஹ்வை தக்பீர் சொல்வது, வஹம்தன், அல்லாஹ்வை அதிகமாக புகழ்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, வஸ்திக்ஃபாரன், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது. கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழுகிறோம் என்பதை வெளிப்படுத்துவது நமது தக்பீர்கள், நமது தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, நம்முடைய இஸ்திக்ஃபார், விளைபொறுப்பு தேடுவது. லா ரைப், எந்த சந்தேகமும் கிடையாது. இன்ன மின் அஜ்மலி மா யஹ்திமு பிஹில் அப்து அமலஹு ஸாலிஹ் கஸ்ரத்தல் இஸ்திக்ஃபார். ஒரு அடியானுடைய அமலை முழுமைப்படுத்துகிற, நிறைவு செய்கிற மிகச் சிறந்த ஒரு வழிமுறை என்னென்னா, நாம் அதிகமாக நன்மை செய்கிற போது அந்த நன்மையை தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்வதாகும். நாம் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், நன்மை செய்கிறோம், அந்த நன்மையோடு இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புக்காக நாம் மன்றாடுவது இருக்கிறதே, அதுதான் மிக சிறந்த ஒரு முடிவாகும். எந்த ஒரு அமலை செய்தாலும், எந்த ஒரு நன்மையை செய்தாலும் நமது இறுதி அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்வதாக இருக்கணும். இதுதான் நமது நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாகும், ஒரு தருணமாகும். அதை நாம் பயன்படுத்தணும். நாம் வெற்றி பெறுவதற்காக, அந்த வெற்றியினுடைய எதிர்பார்ப்புக்கான
சிறந்த ஒரு வழியாகவும் இருக்கின்றது. وَقَدْ رَغَبَنَا رَبُّنَا جَلَّ وَعَلَا فِيهِ بَعْدَ الْعَمَلِ الصَّالِحِ நல்லமல்களுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு இதனை ஆர்வப்படுத்தியிருக்கிறான். நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கு பிறகும் நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சூரா அல் முஸம்மில் 20வது வசனத்திலே சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலா நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்துஸ் ஸகாத் ஜகாத்தையும் நீங்கள் கொடுங்கள், வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸன் அல்லாஹ்வுக்காக நீங்கள் அழகிய கடனையும் கொடுத்து விடுங்கள், வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் நீங்கள் உங்களுக்காக எந்த ஒரு நன்மையை நீங்கள் முற்படுத்தி அனுப்பினாலும், எந்த ஒரு நன்மையை நீங்கள் வாழ்க்கையில் செய்தாலும், தஜிதுஹு இன்தல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதனை கண்டுகொள்ள முடியும். ஹுவ கைரன் வ அஅஸம அஜ்ரா நீங்கள் செய்ததை விட சிறந்த மகத்தான ஒரு கூலியுடையதாக நீங்கள் உங்களுக்காக செய்த நல்லறங்களை அல்லாஹ்விடத்திலே கண்டுகொள்ள முடியும். வஸ்தக்ஃபிருல்லாஹ் எனவே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனுமாகவும் இருக்கின்றான். கஃபூர்னா அதிகமாக அல்லாஹ் மன்னிக்கின்றவன், அதிகமாக அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிறவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்திலே நீங்கள் தொழுங்கள், ஜகாத்து கொடுங்கள், அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை நிறைவேற்றுங்கள், நீங்கள் நல்ல விஷயங்களை செய்தால் அல்லாஹ்விடத்திலே அதனை கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு நல்லமல்களின் இறுதி தருணமாக அல்லாஹ் நீங்கள் அவரிடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அதை முடித்து வைக்கிறான். எனவே நமது நல்லமல்களுடைய முடிவாக இஸ்திக்பார் இருக்கிறது. அதுதான் சிறந்த முடிவு. மிஸ்குல் ஹவாத்திம் அல்லாஹ்வுடைய அந்த நாம் செய்கிற பாவங்களுக்காக மன்னிப்பை எதிர்பார்க்கிற அந்த தன்மை நமது செயல்களின் இறுதியாக சிறந்த நறுமணமாக சிறந்த ஒரு முடிவாக இருக்கிறது. இதுதான் ஹுத்பாவுடைய கருப்பொருள். வமிம்மா யுப்ரிசு அவமத்தல் இஸ்திக்ஃபார் அன்னல்லாஹ தஆலா அமர நபிய அதாவது இஸ்திக்பார் பிழை பொறுப்பு தேடுவது என்பதனுடைய அந்த மகத்துவத்தை தெரிந்து கொள்ளணுமாயிருந்தா அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களுக்கு இதை சொல்லியிருக்கிறான். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இஸ்திக்பார். அதனுடைய அந்த மகத்துவத்தை முக்கியத்துவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? நபிமார்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை இஸ்திக்பார் செய்யுமாறு ஏவுகிறான். ஈமானுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்கு அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை வேண்ட வேண்டும். ஃபஅலம் அல்லாஹ் சொல்றான் சூரா முஹம்மத் 19வது வசனத்திலே, அறிந்து கொள் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு கடவுள் கிடையாது. வஸ்தக்ஃபிர் லிதம்பிக் உங்களுடைய தவறுக்காக பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள். வலில் முஃமினீன் மூமின்களுக்காகவும் உங்களுடைய தவறுகளுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள். மூமினான ஆண்களுக்காக பெண்களுக்காக நீங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். வல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் வ மஸ்வாக்கும் அல்லாஹு தஆலா உங்களுடைய திரும்பும் இடத்தை அறிந்திருக்கின்றான், உங்களுடைய தங்கும் இடத்தையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான் என்பதை சூரா முஹம்மத் 19வது வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். ஒரு புத்திசாலிக்கு நன்றாக தெரியும், அவன் தன்னுடைய இறுதி நேரத்திலே தன்னுடைய செயல்களின் இறுதி தருணத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் பிழை பொறுப்பு தேட வேண்டும் என்பதை ஒரு புத்திசாலி, ஒரு ஆகில் சிந்தனையுள்ளவன் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னுதாரணங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்படுகின்றோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துஆ சையதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படும்.
இந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற இந்த முக்கியமான இது இஸ்திக்ஃபார்களுக்கெல்லாம் ஒரு தலையாய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. ஒருவர் காலையில் ஓதி மாலை வரைக்கும் அவர் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான். அல்லது மாலையில் ஓதி அடுத்த நாள் காலை வரைக்கும் உள்ள நேரத்தில் அவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்கு சொர்க்கம் வழங்கப்படும் என்றெல்லாம் சிறப்பு சொல்லப்பட்ட இந்த இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு வழிமுறையாகும். காலையிலும் மாலையிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதற்கான ஒரு சிறந்த ஒரு துஆவாக இஸ்திக்ஃபாராக இது இருக்கிறது. அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் எங்களது ரப்பு, லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு ஒரு கடவுள் வணக்க வழிபாடுகளுக்குரியவன் இல்லை யா அல்லாஹ். அன்த ஹலக்தனி, நீ எங்களை படைத்திருக்கிறாய், என்னை படைத்திருக்கிறாய். வ அன அப்து, நான் உனது அடிமை, உனது அடியான். வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததாத், உன்னோடு செய்த உடன்படிக்கையிலும் உனக்கு தந்த வாக்குறுதியிலும் என்னால் முடியுமான வரைக்கும் நான் செயல்படுகிறேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த எல்லா விதமான தீங்கிலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ அபூஉ லக பிநிஅமதிக அலைய, என் மீது நீ செய்திருக்கிற நிஅமத்துகளை நான் ஒப்புக்கொள்கிறேன். வ அபூஉ லக பிதம்பி ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னித்து விடுவாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த துஆ சையதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படும். இது அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு காட்டித் தருகிற ஒரு பிரார்த்தனையாகும். வ அத்தீஉல்லாஹ வ ரசூலஹ் இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள். இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் எத்தகையவர்கள் என்றால் இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை அவர்களுக்கு நினைவுபடுத்தப்படுகிற போது அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்குகிறது. வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய வசனங்கள் அவர்கள் மீது ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறது. வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களது ரப்பின் மீது அவர்கள் தவக்குல் வைக்கிறார்கள். அல்லதீன யுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடியவைகளிலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள். உலாஇக லஹுமுல் முஃமினூன ஹக்கா, அத்தகையவர்கள்தான் உண்மையான மூமின்களாக இருக்கிறார்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மகத்தான உயர்வுகள் இருக்கிறது, அந்தஸ்துகள் இருக்கிறது. வ மக்ஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கண்ணியமான வாழ்வாதாரமும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இந்த மார்க்கம் இருக்கிறதே, இது மனித சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது. நீங்கள் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறீங்க, உங்களுக்கிடையிலே ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய சமூக ஒற்றுமையை சமூக ஒருமைப்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள், ஏழைகள் அனாதைகள் விஷயத்திலே நீங்கள் கண்காணிப்புடன் இருக்கிறீர்கள், சமுதாயத்தில் உள்ள அனாதைகள் விஷயத்திலே நீங்கள் பொறுப்போடு நடந்து கொள்கிறீர்கள். இதுபோன்று பல விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொன்னாலும் குறிப்பாக இந்த ரமதானை கடைசி செயலாக அல்லது இந்த ரமதானிலே நாம் செய்கிற இறுதி முத்திரையாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஃபஅமரல் காதிர மினல் முஸ்லிமீன பிஅதாஇ ஸகாத்துல் ஃபித்ர், ஸகாத்துல் ஃபித்ர், ஃபித்ரா என்கிற ஒரு கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். இந்த ஸகாத்துல் ஃபித்ர் என்பது பஅத குரூபி ஷம்ஸி ரமதான், ரமதானுடைய அந்த சூரியன் மறைந்ததிலிருந்து இந்த கடமை நமக்கு ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. துஹ்ரத்தன் லி நஃப்ஸி, தனக்கு ஒரு தன்னுடைய பிழைகளை அல்லது தன்னுடைய பாவங்களை தூய்மைப்படுத்துவதாகவும் தேவை உள்ளவர்களுக்கு உணவளிப்பதாகவும் தன் சகோதரனுக்கு உதவி செய்வதாகவும் இந்த கடமை இருக்கிறது. எனவே நாம் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கும்போது நமது பிழைகளுக்கான ஒரு குற்றப்பரிகாரமாக நம்மை தூய்மைப்படுத்துவதாகவும் தேவை உள்ளவர்களுக்கு உணவளித்தலாகவும் இந்த கடமை அமைந்திருக்கிறது.
ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர் என்ற இந்த ஃபித்ராவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஃபர்தாக கடமையாக ஆக்கினார்கள். துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர் ரஃபஸ், அதாவது நோன்பாளி வீணான காரியங்கள் அல்லது கெட்ட பேச்சுக்கள் பேசியிருந்தால் அவர்களது அந்த வீணான செயல்களுக்கான ஒரு குற்றப்பரிகாரமாக அதை தூய்மைப்படுத்துவதாகவும் ஏழைகளுக்கு உணவளிப்பதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடமையை நமக்கு ஆக்கியிருக்கிறார்கள். வஹாதிஹி ஜகாத், இந்த ஜகாத்தை பொறுத்தவரையும் இதற்கான ஒரு வரையறை இருக்கிறது. இது முடிவடையக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் என்னன்னு சொன்னால், நோன்பு பெருநாள் தினத்திலே பெருநாளுக்கு செல்லுவதற்கு முதலிலே நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அத்தாஹா கப்ல ஸலா ஃபஹிய ஜகாத்துன் மக்பூலா, யார் தொழுகைக்கு முதலில் அதை நிறைவேற்றுகிறாரோ, பெருநாள் தொழுகைக்கு முதலில் அதை கொடுக்கிறாரோ அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ராவாகும். ஒமன் அத்தாஹா பஅத ஸலா, தொழுகைக்கு பிறகு அதை யார் நிறைவேற்றினால் ஃபஹிய சதகத்தும் மின சதகாத், அது ஏனைய சாதாரண தர்மத்தை போன்ற ஒன்றுதான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். வஹிய வாஜிபா, அது கடமை. யாருக்கு பெருநாள் தினத்திலே அவர்களுடைய உணவுக்கு மேலதிகமான தானியங்கள் உணவுப் பொருட்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ஃபித்ரா என்பது, ஜகாத்துல் ஃபித்ர் என்பது கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. தானியங்கள் உணவுகளிலிருந்து நாம் ஒரு சா அளவுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சா என்பது சுமாராக 2.5 கிலோகிராம் என்று அதாவது மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் ஷஈரின், அதாவது ஜகாத்துல் ஃபித்ரை ஒரு சா அளவு பேரிச்சம்பளம் அல்லது கோதுமையை அல்லல் அபதி வல் ஹுர், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் அதே மாதிரி அடிமைகள், வத்தக்கரி வல் உன்சா ஆண்கள் பெண்கள், வஸ்ஸகீர் வல் கபீர் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆகிய முஸ்லிம்கள் மீது அல்லாஹு தஆலா அதை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதை பெருநாள் திடலுக்கு செல்வதற்கு முன்பு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியிருக்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமதானை முடித்து வைக்கிற மிக முக்கியமான ஒரு காரியமாக சலாத்துல் ஈத், ஈதுடைய தொழுகை இருக்கிறது. சகோதரர்களே, இந்த ஈதுடைய தொழுகையை முக்கியமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இது மகத்தான ஒரு அல்லாஹ்வுடைய அடையாளமாக இருக்கின்றது. யார் இந்த விஷயங்களை பேணி நடக்கிறார்களோ அது தக்வாவுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாலிக வமன் யுஅத்திம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளங்களில் உள்ள தக்வாவுடைய அடையாளமாகும் என்பதை அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் 32வது வசனத்திலே சொல்கிறான். அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நுக்ரிஜ தவாத்தில் குதூரி யௌமல் ஈத், பெருநாளுடைய தினத்திலே திரைகளுக்கு அப்பால் இருக்கிற கன்னி பெண்களும் மாதவிடாய் உள்ள பெண்களும் பெருநாள் திடலுக்கு முஸ்லிம்களோடு பெருநாள் கொண்டாடுவதற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். லியஷ்ஹதுனல் கைர வ தஅவத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய பிரார்த்தனைகளிலும் கைறுகளிலும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த குத்துபா மிக சிறந்த பல விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இதிலே நாம் படிப்பினை பெற்று இந்த ரமதானை அழகிய முறையில் நாம் விடை கொடுத்து அனுப்புவதற்கு சிறந்த ஒரு முடிவாக, நறுமணமிக்க ஒரு முடிவாக இந்த ரமதானை ஆக்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதியல் அமீன் ஃபக்கத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. மீண்டும் ஒரு குத்துபா மொழிபெயர்ப்பிலே உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.